Hello guys, welcome to this channel. 12th standard and this video is for you. 12th standard computer science unit 2 இருக்கிற chapter 5 தான் நம்மளுக்கு பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த யூனிட்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூனிட் எல்லா இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கோட கான்செப்ட்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு பைத்தான் கற்றுக்கணும், எனக்கு பைத்தான் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் இதை நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப லேக்காக தெரியலாம், அதே மாதிரி ரொம்ப வியர்டாக தெரியலாம். பட் ஒவ்வொரு விஷயங்களும் அதிகப்படியாக நான் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்காது, ப்ரோக்ராம் கொஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். பட் பேசிக்கலாக இவன் பேர் இதுதான், இவனை இப்படி தான் நம்ம கூப்பிடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணலாம். அண்ட் வெல்கம் ஆன் டு திஸ் சேனல். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பைத்தான் இஸ் a ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஜென்ரல் பர்பஸ் பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யார் மூலயமா க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னா கியூடோ வான் ரோசம் அப்படிங்கிற மூலயமா, விச் இஸ் CWI மூலயமா, அதாவது நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து கண்டுபிடிக்கப்படுது. நெதர்லாண்டில் இருக்கிற அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் மூலயமா கண்டுபிடிக்கப்பட்டதான் என்னது அப்படின்னா இந்த பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யார் மூலயமா கிரியேட் பண்ணப்பட்டது? கியூடோ வான் ரோசம் அப்படிங்கிறதுனால. த லாங்குவேஜ் வாஸ் ரிலீஸ்ட் இன் 1991 கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணாங்க. பைத்தான் காட் இட்ஸ் நேம் ஃப்ரம் BBC காமெடி சீரீஸ் ஃப்ரம் 70s மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு பிபிசியோடைய காமெடி சீரீஸ்லேருந்து தான் என்ன வந்துச்சு அப்படின்னா அதோடைய பேர் பைத்தான் அப்படின்னு வச்சாங்க. பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. எல்லாமே உங்களுக்கு போக போக தெரியும், அதனால் டோன்ட் வெரி அபவுட் இட். Now we came into our key features of Python. பைத்தானுடைய கீ ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இது ஒரு பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் கேன் பி யூஸ் ஃபார் போத் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சயின்டிஃபிக் அப்படின்னா ஏதோ ஒரு கால்குலேஷன் ஓரியன்டாக இல்லை ரிசர்ச் ஓரியன்டாகவோ, நான் சயின்டிஃபிக் அப்படின்னா பொதுவாக நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பிளாட்ஃபார்ம் தான் அந்த பிளாட்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம செயல்படுத்திக்கலாம். இந்த ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது ரொம்ப 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 யூனிக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்ன அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ரீட் பண்ண முடியும். அவ்வளோ சின்டாக்ஸ் இருக்குமா, சின்டாக்ஸ்னால் அவ்வளோ ஃபார்மட்ஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி அது பண்ணி நம்மளுக்கு அதை கொடுக்கறது தான் இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம பேசுகிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னாலும் இருக்கலாம், பட் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது, நமக்கு அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதுட்டு எப்படி பேசினா புரியுமோ அந்த மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறது பைத்தானாக இருக்குது. அப்படின்னா நம்ம சாதாரணமாக எப்படி பயன்படுத்துகிறோமோ இதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது ஈஸியாக இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கலாம், ஓ கொடுன்னு கேட்டிருக்கேன் போல் அதனால் அது கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நம்மளால் ரீட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி புரிஞ்சுக்கிடவும் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 2 ways. அதே மாதிரி பைத்தானை நம்ம 2 விதத்தில் எழுதிக்கலாம். ஒன்று இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்டிவ் மோட். அதாவது நம்மளோட ஃபோனில் இருக்கிற டார்க் மோட் மாதிரி லைட் மோட் மாதிரி. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் இட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டார்க் மோடில் சில விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரைட்னஸ் இல்லாமல் இருக்கும். பட் லைட் மோடில் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோடைய கலர்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்டிவ் மோட் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அலோவ்ஸ் அஸ் டு ரைட் இன் கோட்ஸ் இன் பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட், whereas script mode programs can be written and stored as a separate file with extension .py and executed. அதே மாதிரி அதாவது இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் பைத்தான் கோட்ஸை எழுத முடியும். அதோடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்னா இதுதான் என்னது அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். அதோடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம எழுத முடியும். அதே ஸ்கிரிப்ட் மோடில் ப்ரோக்ராம்ஸை எழுதுகிறோம், ஸ்டோர் பண்ணுறோம், அது ஒரு ஃபைலாகவே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அதுவும் அதோட எக்ஸ்டென்ஷன். அதாவது இப்போ பாருங்களேன், சம் ஃபைல்ஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற பட்சத்தில் .pdfன்னு இருக்கும். இதே இமேஜ் அப்படின்னா .imgன்னு இருக்கும், இல்லை .jpj அப்படின்னு இருக்கும், சில இதில் .png அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே ஒவ்வொன்றுடைய ஃபார்மட், அது எப்படிப்பட்ட ஃபைல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இது பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அப்போ பைத்தான் PNG அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஸோ இது .png அப்படிங்கிறது தான் இது என்னது பைத்தான் இமேஜ். ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறது எந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்
அதாவது .pn இருக்கும் விச் என்னத்தை சொல்லுது அப்படின்னா விச் specifies the file, which type of file it should be, how it will be write and written. அதாவது அது எப்படிப்பட்ட ஃபைலு, அதை எதில் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதை என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். அப்போ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கேல்குலேட்டர் மாதிரி தான். ஆன் ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம், அது ஆன்சரை கொடுக்கும், போட்டுக்கலாம், ஆன்சர் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதா என்னது இன்ட்ராக்டிவ் மோட், இன்ட்ராக்ட் பண்ணுறது. இதுவே ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நம்ம எழுதி அதை ஃபைல் பண்ணி அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணி திரும்ப வேணுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இன்ட்ராக்டிவ் மோடில் அந்த நிமிஷம் நம்ம என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான், மித்தபடி எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ் டு கிரியேட் அண்ட் எடிட் பைத்தான் சோர்ஸ் ஃபைல்ஸ். அதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் ஃபைல்ஸ், பைத்தானுடைய ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை எடிட் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறதா என்னது அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்கும் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் இன்ட்ராக்டிவ் மோட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் ஷெல்லுன்னு இருக்கா, எஸ் பைத்தான் ஷெல்லுன்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதுதான் என்னது அப்படின்னா பைத்தான் ப்ரோம்ப்ட். நம்ம சொன்னோம்ல பைத்தான் கமாண்ட் ப்ரோம்ப்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பைத்தான் கமாண்ட் ப்ரோம்ப்ட் அப்படிங்கிறது. இந்த பைத்தான் கமாண்ட் ப்ரோம்ப்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய ப்ரோக்ராமை எழுதுகிறோம், அதே இடத்துலையே நம்மளுக்கு அவுட்புட்டும் கொடுத்துரும். அதே மாதிரி அது முடிஞ்சோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரோம்ப்ட் கமாண்ட் ப்ரோம்ப்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வரும், எக்ஸிக்யூட் ஆகும். அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுது. இது வேலை அது வந்து என்னது இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் இப்படி தான் இருக்கும். பட் ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட இன்ட்ராக்டிவ் மோட் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் போய் ஃபைலை சூஸ் பண்ணணும். ஃபைலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட்டாக பண்ணணுமா, நியூ ஃபைலையா, அதே மாதிரி சேவ் பண்ணணுமா, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் நம்ம க்ரியேட் நியூ ஃபைல்னு கொடுத்தோம் அப்படின்னா அன்டைட்டிலில் ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் உருவாகும். இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இதில் போய் ஃபைலில் போய் சேவ் ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ணுவோம். இப்போ ரன் கொடுத்தோம் அப்படின்னாலும் எஃப்/பை மாடியூல் மூலியமாக நீ ரன் பண்ணு அப்படின்னா சேவ் பண்ணிட்டியான்னு கேட்கும். சேவ் பண்ணக்கப்புறம் ரன் பண்ணும். நம்மளுக்கு அவுட்புட் வேறு பேஜில் என்ன ஆகும் அப்படின்னா லோட் ஆகி கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட் மோட் அண்ட் இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இந்த இப்போ காமிக்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறது இன்ட்ராக்டிவ் மோட், ஆன் த டைமில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. பட் இது ஒரு ஸ்கிரிப்ட் மோட், இப்போ காமிக்கிறது ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, இப்போ இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட் பைத்தான் கோட் கேன் பி டைரக்ட்லி டைப்டு, டைரெக்டாக டைப் பண்ணுறோம், இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் இன்டர்பிரிட்டர் ரிசல்ட்ஸ் தி ரிசல்ட் இமீடியட்லி. இன்டர்பிரிட்டர் கம்பைலர். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட்ச்மேன் அப்படின்னா வாட்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி அவங்க வேலை அதுதான். இதுவே இது ஆர்டிஸ்ட் அப்படின்னா ட்ரா பண்ணுறவங்க, கரெக்டாக அப்படி சொல்கிற மாதிரி தான் இது இன்டர்பிரிட்டர் அப்படிம்போம். நம்ம பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர், சி அப்படின்னு சொல்லும்போது அது கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு உடனடியாக டிஸ்பிளே பண்ணிடும் நம்மளோட ரிசல்ட்டை. த இன்ட்ராக்டிவ் மோட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் சிம்பிள் கேல்குலேட்டர். நான் அப்படியே சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேல்குலேட்டர் மாதிரி தான். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமே தவிர போயிடும், பட் ஸ்டோர் பண்ணி வைக்காது. பட் மொபைலில் உள்ளது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கிரிப்ட் மோட். சிம்பிள் கேல்குலேட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்ட்ராக்டிவ் மோட். த ஃபாலோயிங் கமாண்ட்ஸ் கேன் பி யூஸ் டு இன்வோக் பைத்தான் ஐடல் ஃப்ரம் IndoOS. அதாவது இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைத்தான்ட்ட எப்படி கமாண்ட் அப்புறம் இது பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் போவோம். ஸ்டார்ட்லேருந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய் பைத்தான் 3.x. வாட் இஸ் மீன் பை 3.x அப்படின்னா 3 அதோட வேர்ஷன் என்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த வேர்ஷனை தான் நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஐடிஎல்இ பைத்தான் 3.xக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா போகும். ஸோ ஓகே, இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போவும் காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய லேப்பில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனை ஆல்ரெடி நான் பைத்தான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது என்ன ஆகுது அப்படின்னா இருக்குது ஐடிஎல்இ பைத்தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய ஒரு ஸ்க்ரீன் பேஜ். கிளிக் த ஐகான் ஆன் த டிஸ்பிளே இஃப் அவைலபிள். டெஸ்க்டாப்னா இதுதான் நம்மளோட டெஸ்க்டாப்பில் ஐகான் அந்த சிம்பிள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் பைத்தான் ஐடல் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட்டுக்கு போங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, அது டெஸ்க்டாப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸில் போனோம் அப்படின்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு சர்ச் பண்ணினாலும் நம்ம பைத்தான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை பைத்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே போய்க்கலாம். நம்மளுக்கு ஒரு புது பேஜ் க்ரியேட் ஆகும். இந்த பேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மெனு பார்னா ஃபைல்,
எடிட், ஷெல், டீபக், ஆப்ஷன்ஸ், விண்டோ, ஹெல்ப்னு இருக்கும். பட் இதில் ரன் ஆப்ஷன் இருக்குமானா இருக்காது, ஏன்னா இது இன்ட்ராக்டிவ் மோட். அது மாதிரி டைட்டில் பார் அப்படின்னா இது பைத்தான் ஷெல்லு, இது எத்தனாவது வேர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எத்தனாவது வேர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3.7.2. ஸோ அப்போ 3.xல என்ன இருக்குது, 0.7.2 இருக்குது. இப்போலாம் 3 சம்திங்கில் தான் போயிட்டுருக்கு. பட் சம் ஓல்டு லேப்டாப்ஸில் 2 சம்திங் வேர்ஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும், அது அந்த விண்டோஸை பொறுத்து. ஓகேவா, சில விண்டோஸில் நம்மளால் இது பண்ண முடியும். இது பைத்தான் ப்ரோம்ப்ட். இப்போ தான் நம்ம என்ன கமாண்ட் ப்ரோம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்கிறாங்க. த ப்ரோம்ப்ட் இண்டிகேட்ஸ் இன்டர்பிரிட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் தி இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் கொடுக்க போகிற கட்டளைகளை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்டர்பிரிட்டர் வந்து இதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ரோம்ப்ட். தேர்ஃபோர் த ப்ரோம்ப்ட் ஆன் த ஸ்க்ரீன் மீன்ஸ் ஐடியலி இஸ் ஒர்க்கிங் இன் இன்ட்ராக்டிவ் மோட். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்னதில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தமா, இன்ட்ராக்டிவ் மோடில் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தமா. நவ் லெட் அஸ் ட்ரை அஸ் அ சிம்பிள் கேல்குலேட்டர் பை யூசிங் சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி இதை ஒரு சிம்பிள் கேல்குலேட்டராக என்ன பண்ணலாம், நம்ம இப்போ யூஸ் பண்ணி இதை பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க, நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸ் தான். நான் இங்கே காமிச்சிருக்கிறது பைத்தான் 2.7.10 ஷெல், அதாவது வேர்ஷன் வந்து 2.x சம்திங்கில் இருக்குது. இருந்தும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் இது வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃபோன்லேருந்து ஒரு கிளாரிட்டிலேருந்து இன்னொன்று கிளாரிட்டி, சில விஷயங்களை நம்ம டவுன்லோட் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா இப்போ உள்ள மொபைல்ஸில் தானாகவே டவுன்லோட் ஆகும். அந்த மாதிரி தான் இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு புரியும். பட் லாங்குவேஜில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. இப்போ 5+10 நான் கொடுக்குறேன், அது என்னது கொடுக்குது 15, உடனே ஆன்சர்ஸ் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரும் அப்படின்னா இப்படி காமிக்கும். பார்த்தீங்களா, ஒன்று முடிஞ்சோடனே அது காமிக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ப்ராம்ப்ட் இஸ் ரெடி டு அக்செப்ட் தி இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் என்ன கொடுக்குறனாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு இதாகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருச்சுன்னா இன்னொன்று என்ன அர்த்தம்னு நம்ம சொன்னோம், அது இன்ட்ராக்டிவ் மோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்ன அர்த்தம். நெக்ஸ்ட் 5+50 × 10 அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், 50 × 10 பண்ணிவிட்டு +5 போடும்போது 505 அப்படிங்கிற ஆன்சர்ஸை கொடுத்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் 2 இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் இதை வந்து காமி அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பிரிண்ட்னா என்னன்னு தெரியாமல் இருக்காதிங்க. பிரிண்ட்டுன்னு கொடுத்து இப்போ உங்கள் பேர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே கொட்டேஷன் மார்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்து இதை கொடுத்து இதில் என்ன கொட்டேஷனில் போட்டிருக்கீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட்டில் கொடுக்கும். இங்கே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்துருக்கேன், அது எனக்கு என்ன கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அப்போல கொடுத்த 10+5 அப்படிங்கிறதே இப்போ எக்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறேன், ஒய்ன்னு ஒன்று கொடுக்குறேன், அது எடுத்துக்கிடுது. சம் அப்படிங்கிறது x+yன்னு கொடுத்துட்றேன். உடனே என்ன பண்ணுது அப்படின்னா சரின்னு ஸ்டோர் பண்ணிக்கிடுது. இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்து சம் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்து அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறோம். இப்போ இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எதுக்காக அது கலர்ஸ் சூஸ் பண்ணுது. அதாவது இந்த சம்மு தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கிடுது நம்ம இப்படி சொல்கிறனால. அதாவது நீ பிரிண்ட் பண்ணு சம்முன்னு எனக்கு கொடுத்துட்டு அதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நீங்கள் கமாண்ட் கொடுத்து என்ன இதில் போட்டிருக்கீங்களா, இப்போ சப்ராக்ட்னா சப்ராக்ட்னு போட்டுக்கோங்க, அங்கே சப்ராக்ட்னு போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி. மித்தபடி அதுக்கு நீங்கள் சப்ராக்ட்னு கொடுத்து x+yன்னு கொடுத்தா இது சப்ராக்ட் இல்லை x+yன்னா அது புரிஞ்சுக்கிடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அது எடுத்துக்கிடும், அதை தான் அது என்ன பண்ணும். பட் அதை கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பேசுகிற விதம் தான். அந்த விதம் தான் இங்கே நான் உங்களுக்கு சொன்னேன், கமா போட்டுட்டு சம்மன்னு கொடுத்தீங்கன்னா அந்த சம்மை போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ கொடுத்துருச்சா. பட் இப்போ உள்ள நியூ வெர்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த கொட்டேஷன் மார்க்ஸையும் சரி அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் கொடுக்காது. ஆன்சர் எப்படி கொடுக்கும் அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு 13 கொடுக்கும். ஸோ இந்த 30 எப்படி கால்குலேட் பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கா, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்கா, x+y அப்படிங்கிறத சம்மன்னு ஸ்டோர் பண்ணிக்கிடும். அந்த சம்மன்னு ஸ்டோர் பண்ணதை இங்கே வந்து இந்த சம்மை வந்து இந்த சம் இஸ் ஈக்குவல் டுங்கிறதுல போய் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 2 எக்ஸாம்பிள்ஸும் எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ்னு இது நம்ம புக்கில் காமிச்சது. நான் சொன்னது சம் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துரும். அது ஓல்டு வெர்ஷனால உங்களுக்கு இந்த கொட்டேஷன் கொடுத்து ப்ராக்கெட் கொடுக்குது. பட் நியூ வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நியூ வெர்ஷன்ஸையே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இருந்தும் புரிஞ்சுக்கோங்க ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓல்டுலேருந்து நியூ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ பேசிக்கலி ஸ்கிரிப்ட் மோட் இஸ் a டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெய்னிங் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோட்ஸ். பைத்தானோட ஸ்கிரிப்ட் எல்லாமே என்னதானது அப்படின்னா ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ரன் பண்ணதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை டவுன்லோட் பண்ணுது அதுக்கப்புறம் அது ஒன் டைம் ஃபோட்டோ மாதிரி கிடையாது. பட் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது ஒன் டைம் ஃபோட்டோவை நீங்கள்
நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்போ பார்த்துக்கிட்டீங்க, அதோட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. பட் இது உங்களுடைய சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிரும். அதுக்கடுத்து நீங்கள் எப்போனாலும் இது என்ன பண்ணிக்கலாம், எடுத்து பார்த்துக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது என்னது, ரீயூசபிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட், ஒரு தடவை ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் அகைன் அண்ட் அகைன். எத்தனை தடவைனாலும் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதிக்கலாம் வித்தவுட் ரீடைப்பிங். திரும்ப ஃபோட்டோ எடுக்கணும்னு தேவையில்லை. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவை எத்தனை தடவைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் எடிட்டபிள். அதே மாதிரி அதை ஒரு தடவை நம்ம எழுதி வச்ச ஸ்கிரிப்டை திரும்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைங்கிற மாதிரி. இப்போ எப்படி ஸ்கிரிப்டை வந்து பைத்தானில் யூஸ் பண்ணணும், முதல்ல என்ன சொன்னோம், இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி ஒர்க் பண்ணலாம், இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி எக்ஸ்பிரஷன் சால்வ் ஆகுது, இன்ட்ராக்டிவ் மோட் எப்படிப்பட்டது, இது எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்குது, அதில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போது ஸ்கிரிப்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பைத்தானில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபைலில் போகிறோம், நியூ ஃபைல் கொடுக்குறோம். ஸோ நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நியூ ஃபைல்னு கொடுக்கலாம். இல்லை Ctrl+N நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஃபைல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். அண்ட் அன்டைட்டில்டு blank script text editor will be displayed on screen. ஸ்க்ரீனில் அன்டைட்டிலாக ஒன்று நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், A100 B350 CA+Bன்னு கொடுக்குறோம். அப்போ இது என்ன பண்ணும், சிங்கிறது A+Bனா இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணுறது தான் என்னது 100 + 350, 100 + 350 which will be 450. அப்போ C is equal to 450 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த sum is equal to Cன்னு கொடுக்கும்போது இதில் போய் C வேல்யூ என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதுதான் ப்ரோக்ராமிங். இப்போ ஸ்கிரிப்ட் எடிட்டரில் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்கும், நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறோம். இல்லை Ctrl+S நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஒரு 1 மார்க்கில் ஹவு டு கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. Ctrl+N Ctrl+S Ctrl+O Ctrl+P அப்படின்ட்டு நீங்கள் Ctrl+Nங்கலாம். அதுக்கு சிமிலாரிட்டி சேவ் பண்ணுறதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த யூனிட்டில். ஓகே, இப்போ நான் சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இதாகும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேர் கொடுத்துக்கலாம். அதில் பைத்தான் ஃபைல்ஸ்னால என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிடும் அப்படின்னா .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துரும். ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் .py எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆகும் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா அந்த மாதிரி சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன் சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் செலக்ட் த லொக்கேஷன் வேர் யூ வாண்ட் டு சேவ். இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் எதில் நீங்கள் சேவ் பண்ணுமோ அதில் சேவ் பண்ணிக்கலாம் பைத்தான் கூட. அண்ட் டைப் த ஃபைல் நேம் என்ன, ஃபைல் நேம் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். பைத்தான் ஃபைல்ஸ் ஆர் பை டிஃபால்ட் சேவ்டு வித் டிஃபால்ட்டாகவே நான் சொன்ன மாதிரி அது சாதாரணமாகவே .py என்ன ஆகிடும் அப்படின்னா சேவ் ஆகிடும். தஸ் வைல் கிரியேட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸிங் பைத்தான் ஸ்கிரிப்ட் எடிட்டர் நோ நீட் டு ஸ்பெசிஃபை த ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இப்போ பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட் எடிட்டர் வழியா அப்படின்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷனை நம்ம ஓப்பன் காமிக்கணும்னு தேவையில்லை. இப்போ ஒரு வேளை பிடிஎஃப் ஓப்பனரில் போய் இந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா அதில் என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, .py எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அப்போ பிடிஎஃப் ஓப்பனர் .pdfன்னு இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ணும், ரன் பண்ணும். அப்போ அது எல்லாமே ரன் பண்ணுற ஒரு கம்பைலராக இருக்கலாம், இன்டர்பிரிட்டராக இருக்கலாம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு கோட்ஸ் தான். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. ஸோ ஃபைனலி கிளிக் த சேவ் பட்டன். சேவ் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். எங்கே இருக்குது சேவ் பட்டன், இங்கே இருக்கா. ஸோ இந்த பைத்தான் நேம் இது பண்ணிட்டா பைத்தான் ஃபைல்ஸ்னு சேவ் ஆகிடும். சேவ் பட்டன் இது. இப்போ இது வந்து பைத்தான் எடிட்டர் தானே, இது ஒரு பைத்தான் ஃபைல். அதனால இது பைத்தானில் தான் நம்ம பண்ணுறோம்னால இது பைத்தான் எடிட்டர். அப்போ பைத்தான் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம பண்ணதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ரன் பண்ணணும், அதுலேருந்து எப்படி அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூஸ் ரன் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா +5 அப்படி F5 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ரன் ஆகிடும். இஃப் யுவர் கோட் ஹேஸ் எனி எரர், ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா அது ரெட் கலரில் காமிக்கும் ஐடிஎல்இ விண்டோவில். அண்ட் பைத்தான் டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் எரர் அக்கர்ட். அதுக்கு புரிஞ்ச மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கே, நீ கொட்டேஷன் மார்க் கொடுக்கல, நீ கமா கொடுக்கல, சம்முன்னு கொடுத்துருக்கேன். சம்முன்னு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வந்து த சம் அப்படின்னு கொடுத்துட்டு சி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கணும், இந்த சம்முங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஏன்னா நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்தனால இது பண்ணும். பட் சியை சப்ஸ்டியூட் பண்ணுமானா கொடுக்காது. பட் இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏரோ போட்டு எரர் அக்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது லைனில் அப்படின்னு சொல்லும். இல்லை அப்படின்னா இந்த லைன் 3ல் இந்த எரர் இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து கமா கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லும். அதே மாதிரி டு கரெக்ட் தி எரர்ஸ் கோ பேக் டு இப்போ இதுக்கு எரர் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் பண்ண முடியாது. திரும்பி நம்மளோட ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கிரிப்ட் எடிட்டரில் போயிட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சேவ் பண்ணிவிட்டு
திரும்ப தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அது என்ன ஆகும், ரன் ஆகும். ஃபார் ஆல் எரர் ஃப்ரீ கோட், எல்லாம் எரர் ஃப்ரீ கோட், எரரே இல்லாத எல்லா கோடுக்கும் அவுட்புட் ஐடியலி விண்டோவில் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும், காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாருங்களேன், கரெக்டாக கோடு இருந்துச்சு. அப்போ என்ன கொடுத்துருந்தோம், 100ன்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 315 கொடுத்துருந்தோம். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, அது ஏவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு, சி அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்கும்போது 450 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சம்மன் கொடுத்து சிஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்போ அதே மாதிரி அது சொன்ன பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டு 415 சம்மன் கொடுத்துருச்சா, எஸ் கொடுத்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் பைத்தானுடைய ஸ்கிரிப்ட் மோட் அண்ட் இன்ட்ராக்டிவ் மோட். ரொம்ப லாங்காக இருந்திருக்கும், பட் பைத்தானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பேசிக். நீங்கள் அடுத்து காலேஜுக்கு போனாலும் இந்த பேசிக்கான லாங்குவேஜ் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா பைத்தான் தான் படிப்பீங்க. அண்ட் ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் clear me and clear with me in your comment box. Thank you for watching.